விபத்துல அடிபட்டு கை போனவன், காலு போனவன் இல்லை இருந்திருப்பாங்கல்லங்க. இப்போவையும் அதோட பாதிப்புலேருந்து மேல முடியாதவங்க எவ்வளோ பேருங்க இருக்காங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம திருமாவளவன் அவர்களும் இருந்தாலும் சரி, நம்ம திருமாவளவன் அவர்கள்லாம் அப்பையிலேருந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் அண்ணாமலை கணீர் குரல்ல ஓட்டு பிச்சைன்னு சொல்றது. இங்க திருமாவளவனும் சீமான் மட்டும் மூலம் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், ஆண்ட எல்லா கட்சியும் ஓட்டு பிச்சைக்கு தான் தயாரா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. அதனாலதான் சொல்றோம், ஓட்டு பிச்சை இருக்காதீங்க, உண்மையை மக்கள்கிட்ட சொல்லுங்க. பதட்டமான சூழ்நிலை வரக்கூடாது. யாருக்கு யாரும் எதிரி கிடையாது. அவன் இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றது பெரிய விஷயமா இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அடிப்படை வாதத்தை வளர்த்து விடுற மாதிரி நிறைய பேரை